அனைவருக்கும் வணக்கம். இது கெட்ரியில் 4வது வீடியோ 16வது வினா பாருங்கள். ABCDE என்பன வட்டத்தின் பரிதியின் மீது அமைந்துள்ள 5 புள்ளிகள் ஆகும். ரைட், இந்த வட்டத்தின் பரிதி இது தான். அதில் 5 புள்ளிகள் ABCDE இப்படி கொடுத்துருக்காங்க. ABBCயும் BC சரி தானே. AD செங்குத்து BC, AD செங்குத்து BC. அப்போ இது வந்து இன்றைக்கி செங்கோணம். ரைட், இன்னைக்கு செங்கோணம் இப்படி செங்கோணம்னு போட்டுக்கிறோம் இன்றைக்கி. ரைட், ஆவதுடன் ADBC என்பன Fஇல் சந்திக்கின்றன. ADBC வந்து Fஇல் வந்து என்ன செய்தா சந்திக்கின்றன. BC சமாந்தரம் DC, BC வந்து சமாந்தரம் DC, இது சமாந்தரம் குறியீடு போட்டிருக்காங்க. எனின் EAC அப்போ நம்ம EACயை வரைஞ்சிக்கிறோம். ஒரு கற்பனை கோட்டில். ரைட், EAC இந்த கோணம் தான் EAC சரி தானே. ரைட், இந்த கோணம் EAC ப்ளஸ் ABC இந்த கோணம் சரியா. 2 கோடு போடுறோம். ரைட்டா, ABC இன்பெருமானத்தை காணுங்க. இது ரெண்டையும் கூட்டினா என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. சரி தானே. ரைட், நம்ம என்ன செய்யலான்ட்டா பாருங்கள். இன்றைக்கி 2 புள்ளி இருக்குன்னா இந்த கோணம் இன்றைக்கி இப்படி ஒன்று போடுவோம் இன்றைக்கி சரியா. இப்போ பாருங்கள், ஈஸியான ஒரு வேலை ஒன்று செய்யலாம். ரைட்டாக இப்படி ஒரு கோடை போட்டுக்கிறோம். இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமனம் இல்லையா. ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு வட்டத்தில் நல்லா தெரியும் நமக்கு. ஒரு வட்டத்தில் 2 இந்த மாதிரி இப்படி இந்த 2 கோணமும் எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். இது வட்டத்தின் துண்ட கோணம்னு சொல்லுவாங்க சரி தானே. இந்த துண்ட கோணம் வந்து எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். ஆகவே பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த 2 துண்ட கோணம் வருது சரி தானே, சமனாக இருக்கும். ஓகே ரைட். அப்போ இது சமன். இப்போ இதை கூட்டினா தான் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கோணத்தையும் கூட்டினா சரி தானே. ஏன்னா EAC வந்து எதுக்கு சமனாக இருக்குது, CBE சமனாக இருக்குது. அப்படி தானே, சமனாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி அதே தீரத்தை இங்கே பயன்படுத்தினா எப்படி. ரைட், இந்த கோணமும் சமன் தானே. எது பாருங்கள், ABE இந்த கோணமும் ADE கோணம் சமனா இல்லையா. ரைட், அதே தான். இதே இந்த வட்டத்தின் துண்டை வந்து இன்றைக்கி ஆக்குது 2 கோணம் சரியா. ரைட், அப்போ இது அவ்வளோத்தை கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். கேள்வி கேட்டிருக்காங்க, இது அவ்வளோத்தையும் கேட்டிருக்காங்க. இதை கூட்டினா இதுக்கு சமன் தானே. அதாவது இன்னைக்கு EAC ப்ளஸ் ABC வந்து எதுக்கு சமனாக இருக்கும், ABE இந்த கோணத்துக்கு சமனாக இருக்க போகுது. ABE இந்த கோணத்துக்கு சமனாக இருக்கும். அப்படி தானே. ரைட், இப்போ வரும் சமன். எது சமன், இந்த பாருங்கள், ABEயும் ADயும் சமன். இப்போ இங்கே எனக்கு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து சமாந்தரம் 90. என்ன 90னா இது 90 சரி தானே. ஏன்னா நேய குணங்களையும் கொடுத்தா 180 தானே. ரைட், இது சமாந்தரத்தினால இந்த குணம் 90. அப்போ இவரும் 90னா இவரும் வந்து 90 பாகை. அப்போ இது 2ஐயும் கூட்டினாலும் 90 தானே. அதான் கண்டுபிடிச்சிட்டோமே. ரைட், அவ்வளோ தான் சின்ன வேலை. அது இதுக்கான ஆன்சர் 90 பாகை. ஓகே பாருங்கள், ஒரே ஒரு தியரம் இதை மட்டும்தான் வச்சுக்கணும். இதான் அந்த ஒரு வட்டத்தின் துண்ட கோணங்கள் சமன். இந்த கோணம் சமன். இதில் இன்னொரு கோணம் வந்தாலும் சமன். இது செங்கோணமாகவும் இருக்கலாம், என்ன கோணமாக இருக்கலாம். இதெல்லாம் எப்படி இருக்க போகுது, சமனாக இருக்க போகுது. அப்போ இந்த தேற்றத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கணக்கை ஈஸியாக செஞ்சுருக்கலாம். ஓகே தானே, ரொம்ப நேரம் கூட போகாது இந்த கணக்கு. ரைட், இப்போ நான் வாங்க அடுத்த கணக்கு போகலாம். 17வது வினா பார்த்தீங்கன்னா, அடுத்துள்ள 8 முழு எண்களை ஆரைகளாக கொண்ட கோலங்கள் 8இன் மொத்த கனளவு வந்து கொடுத்துருக்காங்க ஆகும். ஆரைகளின் பெருமானங்களை காண்க. ரைட், ஒரு 8 கோலம் இருக்குது. முதலாவது கோலத்துக்கு 6. சரி, 8 கோலம் வரையலாம், ஆனால் தேவையில்லை. 1வது கோலத்துக்கு 6ன்னு ஒப்புமே 6. சரியா. 2வது கோலத்துக்கு 6+1. ஏன்னா அடுத்துள்ள 8 முழு எண்களை ஆரைகளாக கொண்ட கோலங்கள் 8. 1 R+2 2 R+3 3 R+4
4 4 இப்படி 1 2 3 4 5 இன்னைக்கு r + 5 6 r + 6 r + 7 பாருங்கள் 8 கோலம் இருக்கான 1 2 3 4 5 6 7 8 கோலம் இருக்குது. இந்த 8 கோல ஆரை இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோலத்தின் ஆரை தான் இது சரியா. இந்த கோலத்தின் ரைட் ஆரை 8 கோலம் இந்த மாதிரி 8 கோலம் இருக்குது. அடுத்தடுத்த நம்பர் இருக்கா சரி தானே ரைட். இதனுடைய மொத்த கணலை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் 24 × 4π/3 ஆகும். ஆரைகளின் மொத்த கூட்டுத்தொகை காண்க. இது அவ்வளோத்தையும் ஆரைகளை கூட்டினா என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம மொத்த ஒவ்வொன்றுக்கும் ஆரைகளை போடுவோம் இன்றைக்கி. அதாவது ஒரு கோலத்துக்கான சமன்பாடு நமக்கு தெரியும் 4/3 πr கணம் அப்படின்னு தெரியும் தானே ரைட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தான் வேணும் சரியா. ஒரு கோலத்தின் கணலவுக்கான வாய்ப்பாடு தான் இது சரி தானே ரைட். அப்போ இன்றைக்கி பாருங்கள் 4/3 πr கணம் ப்ளஸ் 4/3 πr + 1 கணம் ப்ளஸ் 4/3 πr + 2 கணம் இப்படியே 7 இது வரைக்கும் இருப்பேனா ரைட். அது வரைக்கும் எழுதலாது, நான் கடைசியை மட்டும் எழுதுகிறேன் 4/3 πr + 7 கணம் சமன். இதுக்கான ஆன்சர் வந்து தெரியும் என்னது பாருங்கள். ஆன்சர் என்னன்ட்டு 2024 4π கீழே 3 சரி தானே. இதுதான் அதுக்கான கணலவு கொடுத்துருக்காங்க சரி தானே ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் இதில் வந்து 4 பையை பொது எடுப்போம். 4/3 பையை பொது எடுத்துட்டோம்னா என்ன வரும் பாருங்கள். r கணம் ப்ளஸ் r + 1 கணம் ப்ளஸ் r + 2 கணம் இப்படியே r + 7 கணம் வரைக்கும் வரப்போகுது சரி தானே சமன். இங்கே பாருங்கள் 2024 தர 4π/3 பாருங்கள் 4π/3 ரெண்டு பக்கமும் இருக்குது, அதனால் ரெண்டே வெட்டி விட்டுருவோம். இப்போ பாருங்கள் இன்றைக்கி என்ன வருது அப்படின்னா r கணம், அதாவது முதலாவது ஆரையின் கணம், அடுத்து ரெண்டாவது கோலம் அதோட அடுத்த நம்பரோட கணம், அதை விட அடுத்த நம்பரோட கணம், இப்படியே 8 நம்பர். 6னா இன்றைக்கி 8ஆவது தானே 1 2 3 அப்படி 7 போட்டால் 8ஆவது. இது அவ்வளோத்தையும் கூட்டினா 2024க்கு சமனாக இருக்குது. ஓகே இப்போ 2024க்கு சமனாக இருக்குன்னா நமக்கு தெரியும் என்னென்னா பாருங்கள் நம்ம ஒரு கணம் என்னெல்லாம் கூட்டி பார்ப்போம். கணம் என்னெல்லாம் கூட்டுவோம், அதாவது என்னென்ன கணம் இருக்குது. 1ன் கணம் 1, அடுத்து 2ன் கணம் 8, அடுத்து 3ன் கணம் 27, 4ன் கணம் 64, 125, அடுத்து 6ன் கணம் 216, 7ன் கணம் 343, 8ன் கணம் 512 சரியா 512 ரைட். 8 வரைக்கும் வந்துருச்சு தானே ரைட். இது அவ்வளோத்தையும் கூட்டி பாருங்கள் என்ன ஆன்சர் வருது. இது அவ்வளோத்தையும் கூட்டினா கூட்டி பாருங்கள் பாபு 1296 ரைட். நமக்கு என்ன வரணும் 2024 தானே வரணும். ஆகவே இந்த 8 வராது. ஆகவே நம்ம அடுத்தது கூட்டும். இந்த 1 விட்டுட்டு அடுத்தது என்ன 9ன் கணம் எவ்வளோ. இப்போ 9ன் கணம் 9 என்ன இப்போ 9ன் கணம் 729. இப்போ கூட்டுங்க பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். 2025ன்னு ஆன்சர் வருது ரைட்டா. அப்போ இந்த ஒன்று இல்லை தானே. அப்போ நம்ம கூட்ட போகிறோம் 8லேருந்து 512 வரைக்கும் தான் கூட்ட போகிறோம். அப்போ இன்றைக்கி இந்த 1 கழிப்போம் 2024. அப்போ 2024 இதெல்லாம் கூட்டினா வருது 8 27 64 125 216 343 512 இதெல்லாம் கூட்டினா தான் என்ன வருது 2024 வருது. சரி, இது ஒவ்வொரு கோலங்களின் கணலவு. ஆனால் கேள்வி கேட்டது என்னது அதனுடைய ஆரை. பாருங்க 8ன் கணம்னா அதனுடைய ஆரை என்ன 2 தானே. வேணாங்க 2ஆக இருந்தால் தானே அன்றைக்கி 8ன் கணம் வருது. இப்போ 2ன் கணம் தானே 8. ஆகவே இதனுடைய ஆரை நமக்கு வரப்போகுது 2 3 4 5 6 7 8 9. பாருங்கள் 8 கோலங்கள் இருக்கான்னு 1 2 3 4 5 6 7 8 இதுதான் 8 கோலங்களின் ஆரைகள். சரி தானே ரைட். இதை அவ்வளோத்தையும் கூட்டினா பாருங்கள் 9 வரைக்கும் இருக்குது. 9வது முக்கோணம்லேருந்து 1 கழிச்சு விடுவோம். அது லேசு
9 முக்கோணம் 9 10 பிரிக்கிறது 2ஆல் பிரிப்போம். அதுலேருந்து 1வது வராது தானே, 1வது கழிச்சிங்கன்னா என்ன வரப்போகுது 5 9 5 45லேருந்து 1 கழிப்போம். எவ்வளோ இப்போ 45லேருந்து 1 கழிச்சா 44. ஓகே ரைட். அப்போ அந்த வினாவுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, என்ன ஆன்சர், அதனுடைய கூட்டுத்தொகையை காண்க. அதனுடைய ஆரைகளின் கூட்டுத்தொகை வந்து 44. ஓகே ரைட். இப்போ இதை சுருக்கி நீங்கள் வேறு மாதிரி செய்யலாம், அது கொஞ்சம் லேட் ஆகும் நிறைய விஷயம் படிக்கிறதுக்கு. இது 2024னா ஒரு சின்ன இலக்கம்னால என்ன செய்யலாம், நீங்கள் இதை கூட்டியே காண்கிறது உங்களுக்கு லேசாக இருக்கும். ஓகே ரைட். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வேறு வருதா அப்படின்ட்டு. ரைட் ஓகே. அடுத்த வினா பார்ப்போம். 18வது பாருங்க. கோடாத தாயக்கட்டைகள் இரண்டினை உருட்டும் போது கிடைக்கும் பெருமானங்களின் கூட்டுத்தொகை முதன்மை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 2 தாயக்கட்டையை வந்து நம்ம உருட்டக்குள்ள ரெண்டு இலக்கத்தை கூட்டினா முதன்மை எண் வரும். சரியா ரைட். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அதுக்கான நம்ம ஒரு மரவரிப்படவில் புள்ளி நெய்யறின்னு வரைஞ்சிக்கிறோம். சரிதானே. பாருங்கள் நெய்யறி எப்படி போகணும். இது வந்து முதலாம் தாயக்கட்டை. சரியா. இது 2ஆம் தாயக்கட்டை. சரியா ரைட். அப்போ முதலாம் தாயக்கட்டையில் உண்டு, 2ஆம் தாயக்கட்டையில் உண்டு. இது முதலாம் தாயக்கட்டையில் உண்டு 2 1 3 இப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாமே வரும். இப்போ முதலாம் தாயக்கட்டையில் 1, 2ஆவது தாயக்கட்டையில் 2, இங்கே 1 இப்படி நீங்கள் என்ன செய்யலாம், எல்லாத்தையும்னா மொத்தம் எத்தனை மாதிரி வெளிகள்னு ரைட். இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் எத்தனை இருக்குது மொத்தம் எத்தனை மாதிரி வெளி இருக்குது, 36 இருக்குது. அதாவது முதலாம் தாயக்கட்டையில் 5, 2ஆவது தாயக்கட்டையில் 3 ஒவ்வொன்றுக்கும். அப்போ 36 நிகழ்ச்சிகள் இருக்குது நமக்கு. ரைட்டா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், கிடைக்கும் பெருமானங்களின் கூட்டுத்தொகை முதன்மை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. 2ஐ கூட்டினா முதன்மை எண்ணாக இருக்கணும். பாருங்கள் 1 கூட்டினா முதன்மை எண், இவர் முதன்மை எண். 1 2 முதன்மை எண். 1 3 கூட்டினா முதன்மை எண் வராது. 1 4 கூட்டினா 5 முதன்மை எண். அதுக்கப்புறம் 1 5 கூட்டினா வராது. 1 6 கூட்டினா 7 முதன்மை எண். அடுத்து 2ஓட 1 கூட்டினா இங்கே முதன்மை எண். இங்கே 2 2 4 வராது, 5 வரும், 6 வராது, 7 வரும். ஓகே. அடுத்து பாருங்கள் 3 1 4 வராது, 3ஓட 2 கூட்டினா 5 3 7 வரும். அடுத்து பாருங்கள் 8 9 வராது. அடுத்து 4ஓட 1 கூட்டினா 5 6 வராது, 7 4 3 7 தானே, 4 இங்கே 3 7. அடுத்து 8 9 10 அது வராது. 5 1 6 வராது, 5 2 7 வரும், 8 வராது, 9 வராது, 10 11 வரும். இன்னைக்கு 5 12. அடுத்து 6 1 7 வரும், 8 9 10 11 வரும், 12 வராது. பாருங்கள் 2 கூட்டினா எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மொத்தம் எத்தனை இருக்குது 15. இதை சுருக்குனீங்கன்னா 3ஆல் சுருக்கணும், இதை 3ஆல் சுருக்குனா 12, இதை 3ஆல் சுருக்குனா 5. அவை நிகழ்தகவு என்ன ஆகுது, உங்களுக்கான ஆன்சர் 12/5. ஓகே ரைட். அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்தகவு வினா வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் நெய்யறியில் குறிச்சிட்டு செய்கிறது ஈஸியாக இருக்கும். ரைட். அடுத்த கணக்கு பார்ப்போம். ரைட். 19வது பாருங்கள். x, y என்பன மெய்யெண்களாகும். x + y சமன் உண்டு. x³ + y³ வந்து 2011. அடுத்து x² + y² இன் பெருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி தானே ரைட். அப்போ நமக்கு x + 1 வந்து 1ன்னு தெரியும். ரைட்டா. இப்போ 2 பக்கமும் என்ன செய்வோம், வர்க்கிப்போம். 2 பக்கமும் வர்க்கிச்சோம்னா எனக்கு y சொல்லி x² + 2xy + y². இதுக்கான விரிவு தெரியுது தானே 1. சரியா ரைட். இப்படி ஒரு சமன்பாடு எடுத்துக்கோ. ரைட்டா. அடுத்த விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். x³ + y³ வந்து என்ன 2011 கொடுத்துருக்காங்க. சரியா. இதுக்கான விரிவு இன்னொரு விரிவு ஒன்று இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. x + yன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் x வர்க்கம். ரைட். அப்போ இன்றைக்கி x + y தனியாக எழுதிக்கணும். இதில் வந்து x வர்க்கம் -xy 2 பெருக்கி எழுதிக்கணும், -+y² இப்படி எழுதிக்கணும் 2011. அப்போ இப்படி வந்தால் இதைத்தான் விரிவும் நீங்கள் பாடமாக்கி வச்சுக்கலாம். x³ + y³ வந்தால் இன்னொரு விரிவு இருக்குது. இந்த விரிவு லேசாக இருக்கும் உங்களுக்கு இந்த கணக்கை செய்கிறது. ரைட்டா. இதே பெருக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வரப்போகுது. அதனால் நீங்கள் இதை பாடமாக்கி வச்சுக்கலாம். இப்போ x + 1 இது வந்து 1. ஆகவே இது 1னால x வர்க்கம் -xy + y² 2011.
11 சரிதானே ரைட். இன்றைக்கி பாருங்கள் 2xy இருக்குது, இன்றைக்கி எக்ஸ் தான் இருக்குது, அதனால் இதை 2ஆல் பிரிக்க விடுவோம் நம்ம சரியா. 2ஆல் பிரிக்கிட்டோம்னா 2x வர்க்கம் மைனஸ் 2xy ப்ளஸ் 2y வர்க்கம் சமன் 4,022 4022 வருது சரிதானே ரைட். அப்போ இது 1வது சமன்பாடு, இது 2வது சரிதானே. நமக்கு எக்ஸ் வர்க்கம் தானே வேணும் ரைட். இப்போ என்ன செய்வோம்னு கேட்டால் 2வது இங்கே 1வது ரெண்டையும் பாருங்கள் இன்றைக்கி சக இப்போ இது ரெண்டையும் இல்லாமல் இருக்கணும்னா 1வது சமன்பாடு 2வது சமன்பாடு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்துடும் 1 + 2 கூட்டி பாருங்கள் x² + 2xy + y² + 2x² - 2xy + 2y² கூட்டினா 4023 சரியா ரைட். அடுத்து பாருங்கள் இப்போ கூட்டக்குள்ளே எக்ஸ் வர்க்கம் இன்றைக்கி 2x வர்க்கம், அப்போ 3x வர்க்கம், y வர்க்கம் 2y வர்க்கம் 3y வர்க்கம் தான் இருக்குது. இது சய ரெண்டும் கழிப்பட்டு இல்லாமல் போயிடும். ஆகவே 4023. இப்போ எல்லாத்தையும் 3ஆல் பிரித்து விடுவோம். இதையும் 3ஆல் பிரிப்போம், இதையும் 3ஆல் பிரிப்போம், இதையும் 3ஆல் பிரிப்போம். மிச்சம் என்ன வரப்போகுதுன்னு பாருங்கள் x² + y². அவங்க கேட்டது 3ஆல் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆன்சர் வருது 1 3 4 1 எவ்வளோ வருது 1341. இதுக்கான ஆன்சர் வந்து 1341 ஓகே ரைட். 20வது என்ன பாருங்கள் fx வந்து ax² + bx + c எனும் சார்பு y அச்சை 0,1 எனும் புள்ளியிலும் x அச்சை 2,0 3,0 எனும் புள்ளிகளிலும் வெட்டுகின்றது எனின் a + b + c இன் பெருமானத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட். ஓகே, நம்ம 19 வினா பார்த்தோம். இது நான் செய்யலை, உங்களுக்கான ஒரு சேலஞ்சாக தர்றேன் ரைட். இந்த 20வது விடையை நீங்கள் என்ன செய்யுங்க செஞ்சு கமெண்டில் தெரிவிங்க இதுக்கான என்ன ஆன்சர் அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ, பாய்.